ஃப்ளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். தனது வெகுளித்தனத்தை 100% வெளிப்படுத்தும் விதத்தில் காமெடியாகவும் உள்ளத்தை உருக்கும் சென்டிமெண்ட்டாகவும் நடித்து அசத்தியிருக்கிறார் ஊர்வசி. ஜே பேபி படத்தில் டைரக்டர் பா ரஞ்சித்தின் தயாரிப்பாக வெளிவந்திருக்கும் இப்படத்தை சுரேஷ் மாரி இயக்கி அறிமுகமாகியுள்ளார். இவர் பா ரஞ்சித் வெங்கட் பிரபுவிடம் பல படங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டராக பணிபுரிந்த சீனியர் மோஸ்ட். காத்திருந்து ஒரு நல்ல படத்தை கொடுத்திருக்கிறார். தாய் பாசம்தான் படத்தின் பிரதான அம்சம். அம்மா கேரக்டரை மையமாக வைத்து பல படங்கள் வந்திருந்தாலும் ஜே பேபி கதையாலும் ஊர்வசியின் நடிப்பாலும் வேறுபடுகிறது. எளிய வேலையில் இருக்கும் மாறன், கால் டாக்ஸி ஓட்டி கொண்டிருக்கும் தினேஷ், இவர்கள் இருவரின் அம்மா ஊர்வசி. இவர்களுக்கு திருமணமான சகோதரியும் உண்டு. குடும்பத்திலும் தனது வெகுளி குணத்தாலும் ஏற்படும் பிரச்சனைகளாலும் மன உளைச்சலுக்கு ஆளாகும் ஊர்வசி தொலைந்து போய்விடுகிறார். எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. மகன்கள் செல்வமாக நடித்திருக்கும் மாறன், சங்கராக நடித்திருக்கும் தினேஷ் இருவரும் தங்கள் தாய் கொல்கத்தாவில் இருப்பதாக போலீஸ் மூலம் தகவல் அறிந்து தாயை மீட்டு வர கொல்கத்தா பயணமாகின்றனர். அவர்கள் இருவரும் பேசிக்கொள்வதில்லை. தன்னை வேண்டாம் என்று மறுத்து கல்யாணத்தை நிறுத்தும் பெண்ணால் அவமானத்துக்கு உள்ளாகிறார் மாறன். ஆனால் சில நாட்களிலேயே அந்த பெண்ணின் தங்கையை திருமணம் செய்து கொண்டு வருகிறார் தினேஷ். இதனால் தம்பி தினேஷ் மீது வெறுப்பு ஏற்பட்டு அவருடன் பேசுவதில்லை அண்ணன் மாறன். அங்கு அவர்கள் கொல்கத்தா செல்வது, அங்கு அவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் காமெடியாகவும் சென்டிமெண்ட்டாகவும் காட்சிப்படுத்தியிருக்கிறார் டைரக்டர் சுரேஷ் மாரி. இது ஒரு உண்மை கதை என்றாலும் நம்பும்படியாக இருக்கிறது. மெதுவாக செல்லும் திரைக்கதையில் முன்பாதியை விட பின்பாதி படம் சூப்பர். தனது அப்பாவித்தனத்தை அப்பட்டமாக வெளிக்காட்டி நடித்திருக்கிறார் ஊர்வசி. அண்ணன் மாறனை வாப்பா போப்பா என்று அழைத்து பேசும் தினேஷ் நேரில் பார்ப்பதை விட கேரக்டரின் நெருக்கத்திற்காக கொஞ்சம் பூசிய உடம்போடு லேசான தொப்பையுடன் இருக்கிறார். ஆனால் நேரில் பார்க்கையில் படு ஸ்மார்ட்டாக பாடி ஃபிட்டாக இருந்தார். மாறன் முற்றிலும் மாறுபட்ட கேரக்டரில் இதில் நடித்திருக்கிறார். தம்பியிடம் வெறுப்பை காட்டுவதில் ஆகட்டும், தம்பியிடம் உதவாங்கிய பிறகு முற்றிலும் மாறுபட்ட அமைதியான குணமாகிவிடுவதை சூப்பராக பிரதிபலித்திருக்கிறார் மாறன். படம் முழுக்க அங்கங்கே சின்னதாக அவர் அடிக்கும் ஜோக்குகள் முன்வரிசையிலிருந்து பின்வரிசை வரும் உட்கார்ந்து ரசிக்கும் ஆடியன்ஸை ரொம்பவே கவர்ந்து ரசிக்க வைக்கிறது. அம்மாவின் குணம் அப்படித்தான் எனும்போது அவரை வெறுப்பாக பேசுவது, மனம் நோக வைப்பதெல்லாம் வேண்டாம் என இப்படத்தின் மூலம் சொல்ல வருகிறார் டைரக்டர் சுரேஷ் மாரி. இரண்டாம் பாதியில் ஃப்ளாஷ்பேக் காட்சிகளாக வரும் விஷயங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃபிலேயே ஓரளவு தெரிந்து விட்டதால் செகண்ட் ஹாஃபில் வரும் ஃப்ளாஷ்பேக் காட்சிகள் சுவாரஸ்யம் குறைவாக இருக்கிறது. அதை தவிர்த்து அல்லது மாற்றி திரைக்கதையை அமைத்திருக்கலாம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் தேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.